ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க பாருங்கள். எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை திங்கள் முதல் நாள், அதாவது பொங்கல் இன்றைக்கி நம்ம கொண்டாடுவோம் எல்லாருமே. இன்றைக்கி வந்து அதுக்காக சக்கரை பொங்கலை ரொம்ப சுலபமான மெத்தடில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல் வந்து சுலபமாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அரிசி அளந்ததை காமிக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ இந்த வந்து 200 கிராம் இதில் வந்து முழுசாக அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன். நான் வந்து நார்மலான ஒரு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து கழுவிட்டு இதில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா இதில் அதே அரிசி அளந்ததில் வந்து முக்கால் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம், கலர் மாறாமல் ரொம்ப. இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டேன், வறுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் முழுசாக சக்கரை பொங்கல் செய்யலை. இதில் அளவு வந்து இந்த மாதிரி 1க்கு அரை அப்படிங்கிற கணக்கில் தான் பாசிப்பருப்பு எடுக்கணும். நான் 2 பொங்கலுக்கும் சேர்த்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் பொங்கிலும் வராத அளவுக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். குக்கரில் தான் நம்ம வைக்கிறோம். நம்ம வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோனா வச்சுக்கலாம். குக்கரில் வச்சா சீக்கிரமாக ஆகிடும். அவ்வளோதான். இது நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தை வந்து தனியாக வடித்து எடுத்துகிட்டு செய்யும்போது நமக்கு எந்த அளவுக்கு சக்கரை பொங்கலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் பிரித்து எடுத்துக்கலாம். 2 பொங்கலுக்குமே எது வேணும் அப்படின்னு ஒரே வேலை, ஒரு 2 in 1 மாதிரி ஒரே வேலையில் 2 பொங்கலை செய்திருப்போம் இன்னைக்கு. இது வந்து விசில் போட்டு ஒரு 2 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் போடலாம். பொங்க விடாமல் பார்த்துப்போம். விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் கூட வந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் குழையிட்டோம். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. 2 விசில் ஒரு 3 நிமிஷம் சிம்மரில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா 3 விசில் ஒரு 2 நிமிஷம். இங்கே வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வைக்கிறதுனால 1க்கு 3.5 தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கராக இருந்தால் 1க்கு 3 வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 விசில் கூட வைக்கலாம், வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஓப்பனாக பேனில் வந்து வடிக்க போகிறீங்கன்னா வடித்து எடுத்துக்கோங்க சாதத்தை தனியாக. ஏன்னா எல்லாருக்கும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்காது, அதுக்காக நான் சொல்கிறேன். வடித்து எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 3 தண்ணி வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் குக்கரில் வச்சாச்சு. இதை அப்படியே மூடி போட்டுட்டு அது வெந்துடும். அது நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துடுச்சு. ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். சாதமாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இங்கே வந்து பருப்புமே நல்லா வெந்துருச்சு. பார்த்தா தெரியுதா பாருங்க, நல்லாவே வெந்திருக்கு. அடுத்து இங்கே முந்திரி திராட்சை வறுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இதில் தான் நம்ம அரிசி அளந்தோம், பருப்பு அளந்தோம். ஒன்று முழுசாக அரிசி, அதில் முக்கால் வந்து பருப்பு எடுத்துக்கணும் இல்லையா. அதே இதில் வந்து 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து மண்ணெல்லாம் இல்லாத வெல்லம். நீங்கள் வந்து மண் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம், கொதிக்க விட்டு. இப்போ இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி. இது மண் இல்லை, இருந்தாலும் நான் இருக்குமா அந்த டவுட்டில் தான், இல்லாமல் தான் இருக்கும், அதை நான் போட்டிருக்கேன். ஒரு இது எடுத்துருக்குறோம். நான் பாதிக்கு மேலே நான் பொங்கல் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அரிசி பருப்பு அளந்ததில் தான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். 1/4 கப் எடுத்துருக்கேன். இந்த சக்கரை வந்து 1/4 அழகாக எடுத்துருக்கேன். அதே அரிசி எடுத்ததில் இதெல்லாம் அந்த அளவுக்கு இனிப்பிருக்காங்கன்னு தானே நான் அவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 1 கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது இப்போ எவ்வளோ அதில் அரிசி பருப்பு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து 1 போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் வந்து ஒரு 3/4 பாகத்தில் எடுக்க போகிறேன். 1/4 பாகம் வந்து இதுலேருந்து அரை பாகம் எடுக்க போகிறேன். அப்போ 3/4 1/4 கணக்குக்கு வரும். சாதமும் அதுவும் சேர்த்து 1/4க்கு 1/4 வெல்லம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மண்ணே இல்லை இதில், பெரிதாக பாருங்கள். இதில் ஒரு கொதி வரட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் அந்த ஒரு அழகு அரிசியிலேருந்து அரை பாகம் கரெக்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் குறைச்சி எடுத்திருக்கேன். நான் வந்து வெண்பொங்கல் வந்து அரிசி நிறையாவும், சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா சமமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அரை அழகு அரிசிக்கு இப்போ இதுலேருந்து பருப்பு எடுக்க போகிறோம். அதே போல் இதில் பாதி இப்போ இவ்வளோ இருக்குது இல்லைங்களா, அவ்வளோதான். இது அப்படியே கூடு போட்டுக்கோங்க. பாதி எடுத்துக்கோங்க. வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டேன்னா அங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இப்போது இந்த பாத்திரத்தில் சாதமும் அரிசியும் சாதமும் பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொங்கல் வந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை மேஷரோ ஏதோ இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே சாதம் பருப்பு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆக்சுவலாக சாதத்தை அங்கே சிட்டி போட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பருப்பு ரொம்ப முக்கியமாட்டு இல்லை. நல்லா ஒரு கனமான ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எப்படி கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க பாருங்கள், எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான். கணக்கு எப்படி பார்த்தீங்களா, 1 கப்பு அரிசிக்கு அரை கப்பு வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டால் போதும். அந்த அளவு தான் எப்பவுமே பொங்கலுக்கு, சக்கரை பொங்கலுக்கு. பாதியை விட
கொஞ்சம் குறைச்சி தான் வெண்பொங்கலுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் அந்த பார்த்த அடியில் ஒன்றுமே இல்லை, மண்ணே இல்லாத வெல்லம் இது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் வெல்லம் எடுத்தப்பா. இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதான். வெல்லம் போட்டாச்சா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் பாதி தான் சேர்க்கலான்னு பார்க்குறேன், பாதியை வச்சுட்டேன். ரொம்ப ஆகிடுமோ இந்த இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து அதே 1/4 நான் சேர்த்துட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மி, அதனால். இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 கப்புக்கு 1 கப்பு போகும் வெல்லம். மொத்தமாக 1/4 பருப்பும் அரிசி சேர்ந்த மாதிரி இருந்தால் 1 கப்பே போகும். இல்லை 1/4க்கு 1/4 1 கப்பு எடுத்துக்கிறீங்க, 2 சேர்த்துனா 1 கப்புக்கு 1 கப்பு போட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 உங்களுக்கு இனிப்பு அதிகமானா 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னா அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அது இதில் வந்து கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிறேன், காய்ச்சின பால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் 1 கப்புக்கு 1/2 கப் பால் கூட ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம் கூட அரிசியில். நான் வந்து ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் 2 பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அதனால் நான் அதில் பால் சேர்க்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இங்கே சாதம் எடுத்துகிட்ருக்கேன், அதே அளவு தான், இல்லை கொஞ்சம் கம்மி தான், அந்த அளவுக்கு போடல, கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அது சாதம் நிறுத்திட்டு அதுலேயே இதே மாதிரி நல்லா மசிச்சுக்குவோம். சாதம் தான் கொஞ்சம் மசிக்கணும், பருப்பு வந்து ஈஸியாக மசிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துக்கணும் இதுலேயே. ஏன் இதுலேருந்து எடுக்கிறேன்னா, எனக்கு இந்த குக்கர் வேணும். அதுக்காக இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்தாச்சு. இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு, உப்பு போடல இல்லையா நம்ம, அதுக்கு தான் உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், தாளிச்சுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரே சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். சிம்மரில் போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாகு எடுத்து தான் எப்போவுமே செய்வேன். இந்த முறை தான் நான் வந்து அப்படியே வெள்ளத்தில் தண்ணியோடு ஊற்றிட்டேன். பாகு எடுத்து செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் நல்லா கெட்டியாக வந்துடும். ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து முந்திரி திராட்சை இருக்குது, அதை அப்படியே சேர்த்துடலாம். நம்ம ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ போதும். இப்போ வந்துட்டு இதில் சேர்த்து விட்டுலாங்க. அப்புறம் இந்த திக்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கெட்டி பட்டுடும். எல்லாத்தையும் போட்டுடலாம். பிளாக்காக இருக்குது பாருங்கள், அது வெள்ளத்தோட கலரு. இப்படி இருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். முதல்ல நம்ம வைக்கும்போது எப்படி இருந்தது பாருங்கள், அழகாக இப்படி விழுது பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கணும். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து வடையுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். நான் மாவு வந்து அரைக்கிறதுலாம் காட்டில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து வெங்காயம் போடாமல் ஃபஸ்ட்டு வடை போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு வெங்காயம் போட்டு வடை 2 விதமாக செய்யணும். ஒவ்வொருத்தருக்கு ஒன்று பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சாம்பார் தொட்டு சாப்பிட்றப்ப இந்த மாதிரி வடை தான் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு, வெங்காயம் போட்ட வடையை விட. அதுக்காக கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுருக்கேன். மீதி வந்து வெங்காயம் போட்டுருக்கேன். நல்லா புசு புசுன்னு வடை சூப்பராக வந்துடுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கலுக்கு நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் ரெசிபிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ வந்து வெள்ளை சாதம் ஆல்ரெடி கொஞ்சம் வடிச்சிட்டு மீதி வச்சுருக்கேன். நான் அதிகமாக யாரும் சாப்பிட ஆள் இல்லைன்ட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல். இங்கே பாருங்க, அப்படி போட்டால் அப்படி விழணும். அந்த மாதிரி நல்லா நெய் மிதக்க. அடுத்து வந்து இங்கே நல்லா சேமியாவும் ஜவரிசியும் போட்டு பாயசம் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். அடுத்து இங்கே வந்து வெண்பொங்கல், அதுக்கப்புறம் மெதுவடை, வெங்காயம் போட்ட வடை, வெங்காயம் போடாத வடை. அடுத்து இங்கே வந்து ஒரு 9 காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். 2 பூசணிக்காய், இது காராமணிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய். என்ன போட்டால் ஞாபகத்தில் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன். இதெல்லாம் சாம்பார். அப்புறம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து ரசம். அப்புறம் இங்கே வந்து தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி. இதுதான் இன்றைக்கி லஞ்சும். காலையில் சாமிக்கு படையல் எல்லாமே இது தான். வாங்க போய் சாமி கும்பிட்டுலாம் வந்து சாப்பிட போகிறோம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, அப்புறம் வந்து சட்னி. சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, வெல்லம் எல்லாமே. இன்றைக்கி பொங்கலுக்கு என்னென்ன ரெசிபியெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா Mom60க்கு லைக், ஷேர், சப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.